தேவமாதாவின் வணக்க மாதம் 23ஆம் நாள். அன்னை மரியா துவக்க கால கிறிஸ்தவர்களுக்கு செய்த உதவிகள். 1. அன்னை மரியா அவர்களுக்கு தூண்டுதலாக இருந்தார். 2. அன்னை மரியா அவர்களுக்கு முன்மாதிரியாக இருந்தார். 3. அன்னை மரியா அவர்களுக்கு அடைக்கலமாக இருந்தார். 1. அன்னை மரியா அவர்களுக்கு தூண்டுதலாக இருந்தார். நம் மீட்பரும் ஆண்டவருமான இயேசு தம் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றி விண்ணுக்கு எழுந்தருளிய பின் அவர் உருவாக்கிய திருச்சபைக்கு தூண்டுதலாகவும் ஆலோசகராகவும் தம் தாய் மரியா இருக்க வேண்டும் என திருவுளம் கொண்டார். எனவே தான் அன்னை மரியா இயேசுவின் திருத்தூதர்களுடனும் அச்சமயத்தில் கிறிஸ்துவில் விசுவாசம் கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட மக்களுடனும் இணைந்து ஜெபித்து கொண்டிருந்தார் என திருத்துதர் பணிகள் 1ஆம் அதிகாரம் 13-14 கூறுகிறது. அவ்வாறு கூடியிருந்தபோது தூய ஆவியாரின் பொழிவு நடந்தது. ஆவியாரின் பொழிவின் போது இருந்தவர்களின் எண்ணிக்கை 120 எனவும் அந்நூலில் காண்கிறோம். எனவே அக்காலத்தில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் அன்னை மரியாவை தங்கள் தாயாகவும் ஆசிரியையாகவும் ஏற்றுக்கொண்டு அவரிடம் தங்கள் தாயாகவும் தங்களின் புரிதலுக்காக அவரை அணுகி வந்தனர். அன்னையும் தனது ஞானத்தின் உதவியால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அந்த புதிய கிறிஸ்தவருடைய நம்பிக்கை ஆழப்படவும் அவர்கள் கிறிஸ்துவில் நிலைத்திருப்பதற்கும் தூண்டுதலாகவும் ஆலோசகராகவும் விளங்கினார். அவர்களும் தங்களுக்கு ஏற்படும் பல்வேறு ஐயங்களை அன்னையிடம் தெரிவிக்கும் போது அன்னை ஒரு தாய்க்குரிய அன்போடு அவர்களது ஐயங்களை தீர்த்து அவர்களது நம்பிக்கை ஆழமாய் வேரூன்றிட உதவிகரமாக இருந்தார். இதனால் திருச்சபையின் வளர்ச்சிக்கு அவரே பெரிதும் பங்களிப்பாளராக ஆனார். நமக்கும் பல சமயங்களில் நமது விசுவாசம் குறித்து சந்தேகங்கள் ஏற்படுமானால் மரி அன்னையிடம் அத்தகைய ஐயங்களை தீர்த்து கொள்ள அவசியமான ஞான வெளிச்சத்தை அளிக்குமாறு மன்றாடுவோம். 2. அன்னை மரியா அவர்களுக்கு முன்மாதிரியாக இருந்தார். அன்னை மரியா இறைவனுக்கு அன்னையாக இருந்தாலும் அவரிடம் தாழ்ச்சி, ஒழுக்கம், பக்தி, பிறரன்பு ஆகிய அனைத்து நற்பண்புகளும் நிறைந்திருந்தன. மேலும் அவர் தன் வாழ்நாளெல்லாம் பாவத்தின் கரையின்றி வாழ்ந்து வந்தார். இது அவருக்கு இறைவனால் அளிக்கப்பட்ட அருங்கொடை. எனவே அன்னை மரியாவை காண வந்த அவருடன் தொடர்பு கொண்டிருந்த ஏழை, பணக்காரர் என்ற அனைத்து தரத்து மக்களும் அவரிடமிருந்த இந்த நற்பண்புகளை கண்டு வியந்தனர். இத்தகைய பண்புகளை தங்களிலும் வளர்த்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினர். அதை தங்கள் வாழ்விலும் கடைபிடித்து அனைத்து முயற்சிகளும் எடுத்தனர். அன்னை மரியா அனைவருக்கும் முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்தார். எனவே நாமும் அன்னையின் நற்பண்புகளை குறித்து ஆழமாய் சிந்தித்து நமது வாழ்விலும் அன்னை மரியாவை போல தாழ்ச்சி, ஒழுக்கம், இறைபக்தி, பிறரன்பு ஆகியவற்றை கடைபிடித்து வாழ முயற்சி செய்வோம். இவை அனைத்தையும் பார்க்க அன்னை மரியா இறைவனை அன்பு செய்து அவரது திருவுலத்தை வாழ்ந்ததைப் போல நாமும் இறைவனை அன்பு செய்து அவரது திருவுலத்தை அறிந்து வாழ்ந்திட முன்வருவோம். அன்னை மரியாவைப் போல அனைத்து கடமைகளையும் நேர்மையாக செய்து பிரமாணிக்கமுள்ளவர்களாக வாழ்ந்திட அன்னையிடம் வரம் வேண்டுவோம்.
மூன்றாவது, அன்னை மரியா அவர்களுக்கு அடைக்கலமாக இருந்தார். திருச்சபை வரலாற்றில் துவக்க காலத்தில் கிறிஸ்தவர்கள் தங்களது விசுவாசத்தின் நிமித்தம் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாயினர். திருச்சபையில் நிகழ்ந்த துன்பங்களின் போது மக்கள் அன்னையின் அடைக்கலத்தை தேடி வந்துள்ளனர். அன்னை மரியா மக்கள் மீது மிகுந்த அன்பு கொண்டவராக விளங்கியதால் மக்கள் அவரை அணுகுவது இலகுவாக இருந்தது. மேலும் அன்னை மரியா தனது மகனிடத்தில் பரிந்துரைக்கவும் வல்லவராக இருந்தார் என்பதையும் மக்கள் அறிந்திருந்ததால் தங்களது துன்ப நேரத்தில் அவரது பரிந்துரையையும் நாடி உறுதியான நம்பிக்கையோடு அவரிடத்தில் அடைக்கலம் புகுந்தனர். கிறிஸ்தவர்களாகி நாமும் அன்னை மரியாவின் மீது தளராத நம்பிக்கை கொண்டு வாழ்வோம். நாம் மேற்கொள்ளும் அனைத்து உலகியல் முயற்சிகளிலும் நமக்கு ஆதரவாகவும் அடைக்கலமாகவும் இருந்து அவற்றை செவ்வனே செய்து முடிக்க அன்னை மரியாவின் துணையை வேண்டுவோம். மேலும் ஆன்மாவுக்கு அடுத்தவற்றிலும் நமக்கு இடையூறுகள் ஏற்பட்டிருந்தாலும் நாம் அன்னையின் துணை வேண்டி நமக்கு தேவையான ஞானத்தினை கேட்டு மன்றாடுவோம். நமது மன்றாட்டுகளுக்கு கடவுள் நிச்சயம் இறங்குவார் என்பது நிச்சயம். நாம் கேட்கும் மன்றாட்டுக்கள் ஒருவேளை கிடைக்காமல் இருக்கலாம். அதன் காரணம் நாம் ஆழமான விசுவாசத்துடன் கேட்காமல் இருந்திருப்போம், அல்லது நாம் கேட்ட மன்றாட்டுகள் இறைவனின் திருவுளத்திற்கு மாறானதாக இருந்திருக்கலாம். நாம் விடாமுயற்சியோடு நம்பிக்கையை விடாமல் ஜெபிக்கும்போது இறைவனின் திருவுளத்திற்கேற்ப நாம் கேட்டதற்கும் மேலான விதமான நன்மைகள் நமக்கு கொடுக்கப்படும் என்பது உண்மை. 23ஆம் நாள் ஜெபம். ஓ தூய கன்னிமரியே, எங்கள் தஞ்சமே, நான் இறைவனுக்கு விரோதமாக பல்வேறு பாவங்களை கட்டிக்கொண்டு அவரை விட்டு விலகி போனேன். ஆயினும் நீர் என் பாவக்கட்டுகளை அறுத்தெறிந்து எங்களை இறை அன்பிற்கு தகுதி உள்ளவர்களாக்கினீர். ஆயினும் நாங்கள் மீண்டும் மீண்டும் பாவ சோதனைகளுக்கு உட்படுத்துவதால் அதற்கு அடிமையாகி விடுவோமோ என்று மிகவும் பயப்படுகிறோம். மிகவும் பரிசுத்த கன்னிமரியே, எங்களுக்கு ஆதரவாகவும் தஞ்சமாகவும் இருந்தருளும். உமது உதவியுடன் எங்களுக்கு வரும் அனைத்து பாவ சோதனைகளையும் வென்று விடுவோம் என்பதில் ஐயம் ஏதுமில்லை. ஆயினும் எங்களுக்கு ஏற்படக்கூடிய கடினமான பாவ சோதனைகளின் போதும், குறிப்பாக எங்கள் மரண வேளைகளிலும் ஏற்படக்கூடிய சோதனைகளிலும் உம்மை மறந்து உமது அடைக்கலத்தை தேடாமல் இருந்து விடுவேனோ என பயப்படுகிறேன். அன்னையே, நாங்கள் எப்போதும் உமது அடைக்கலத்தை நாடும் பொருட்டு எங்களுக்கு விசேஷமான உதவியை அளித்தருளும். எங்களது மரண வேளையில் உம் திருக்குமாரன் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரையும் உமது இன்பமான பெயரையும் பக்தியோடு சொல்லி நல்ல மரணத்தை அடைய எங்களுக்கு அருள் புரிவீராக. ஆமேன். நாளைய தினத்தில் அடிக்கடி ஜெபிக்க வேண்டிய ஜெபம். கன்னியர்களுள் உத்தம கன்னிகையே, நான் என் பாவங்களை வெறுத்து எப்போதும் உம்மையே நாடி வாழ்ந்திட வரமருளும். நாளைய தினம் செய்ய வேண்டிய நற்செயல், யாராவது ஒரு ஏழைக்கு உணவு அளித்தல். அன்னை மரியாவின் பரிந்துரையால் பெற்றுக்கொண்ட நிகழ்வு. புனித சிலுவை யோவான் என்பவர் சிறு வயதிலிருந்தே அன்னை மரியாவிடம் மிகுந்த பக்தி கொண்டவர். பல முறைகள் அவருக்கு தேவையான நன்மைகளை அவரிடம் வேண்டி பெற்றுக்கொண்டிருக்கிறார். குறிப்பாக பின்வரும் நிகழ்வு அவருடைய உயிராபத்து வேளையில் அவருக்கு அன்னை மரியா அளித்த உதவி எடுத்துரைக்கிறது. அவருக்கு 13 வயது நடந்தபோது அவர் பிணியாளருக்கு பணி செய்ய
ஒரு இடத்துக்கு சென்றார். அப்போது அவர் ஒரு ஆழமான கிணற்றில் கால் தவறி விழுந்துவிட்டார். அவர் கிணற்றில் விழுந்து விட்டதை கண்ட அப்பகுதியில் இருந்த மக்கள் அவர் நிச்சயம் இறந்திருப்பார் என்று எண்ணி கிணற்றில் ஓரத்தில் நின்று கொண்டு அவரது பெயரை கூறி பெருங்குரலிட்டு அழலாயினர். கிணற்றில் விழுந்த யோவானோ அவர்கள் கூப்பிட்டதற்கு மறுமொழியாக, நீங்கள் அழ வேண்டாம், எனக்கு ஆபத்து ஒன்றுமில்லை, நான் நன்றாகவே இருக்கிறேன். நீங்கள் ஒரு நீளமான கயிற்றை கிணற்றுக்குள் விடுவீர்களானால் நான் அதை பிடித்து கொண்டு மேலே வந்து விடுவேன் என கூறினார். அவர் கூறியபடியே மக்கள் உடனே பெரியதொரு கயிறை கிணற்றுக்குள் விட்டனர். யோவானும் அதனை பிடித்து கொண்டு மேலே ஏறி பத்திரமாக வந்து சேர்ந்தார். அவர் அந்த ஆழமான கிணற்றில் விழுந்தும் அடியேதும் படாமலும் உயிருக்கு ஆபத்தின்றியும் வந்ததை குறித்து அது எவ்வாறு நிகழ்ந்தது என்று ஆச்சரியத்துடன் அவரிடம் கேட்டனர். அவர், நான் கிணற்றில் விழுந்த அந்த கணத்தில் மிகவும் அழகு வாழ்ந்த ஒரு பெண்மணி தனது ஆடையை விரித்து பிடித்து என்னை தாங்கினார். மேலும் நான் தண்ணீரில் அமிழ்ந்திடா வண்ணம் நீங்கள் கயிறை போடும் வரை அவர் தன் கரங்களால் என்னை பற்றி பிடித்து கொண்டிருந்தார் என தனக்கு நேர்ந்தவற்றை விவரித்தார். அந்த அழகிய பெண்மணி தேவ அன்னையே. அவருக்கு நேர்ந்த இந்த அருங்குறியை கேட்ட மக்கள் மிகவும் ஆச்சரியப்பட்டு அன்னை மரியாவுக்கு அக்கணமே நன்றி செலுத்தினர். புனித சிலுவை யோவான் தன்னை மரண ஆபத்திலிருந்து காப்பாற்றிய அன்னை மரியாவின் மீது நாளுக்கு நாள் அதிக பற்றும் அன்பும் கொண்டவராக அவருடைய திருவிழாக்களை மிக சிறப்பாக கொண்டாடி வந்தார். அதிலும் மிக சிறப்பாக அன்னை மரியாவின் அமல உற்பவ பெருவிழாவை மிக ஆடம்பரமாக கொண்டாடி வந்தார். அத்துடன் அன்னை மரியாவின் பக்தியை மற்றவர்களுக்கும் பரப்பி வந்தார். தனது மறையுரைகளில் அன்னையின் சிறப்புகளை மக்களுக்கு எடுத்துரைத்து அவரை மக்களுக்கு அதிகமாக அறிய செய்தார். இறுதியில் அன்னை மரியாவின் உதவியினால் நல்ல மரணமடைந்து புனிதராகவும் உயர்த்தப்பட்டார். கிறிஸ்தவர்களாகிய நாம் இன்னொரும் வேளைகளில் தவறாது அன்னை மரியாவின் பரிந்துரையை பக்தியோடு நாடுவோம். அவர் நமக்காக பரிந்துரைத்து அனைத்து தீமைகளிலிருந்தும் காப்பாற்றுவார். புனித பெர்னத் தேவமாதாவை நோக்கி வேண்டிக் கொண்ட ஜெபம். மிகவும் இரக்கமுள்ள தாயே, உம்முடைய அடைக்கலமாக ஓடி வந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறந்து உம்முடைய மன்றாட்டுக்களின் உதவியை கேட்ட ஒருவனாகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும். கன்னியருடைய ராக்கினியான கன்னிகையே, தயையுள்ள தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தை அண்டி வருகிறேன். பெருமுச்செறிந்தழுது பாவியாகிய நான் உமது தயாளத்துக்கு காத்துக்கொண்டு உமது சமூகத்திலே நிற்கிறேன். அவதரித்த வார்த்தையின் தாயே, என் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரியாய் கேட்டு தந்தருளும். ஆமேன். ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்த புனித மரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் இருந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும்
எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் இருந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் இருந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். இரவோடு இரவாய் நீ பாலகனை காத்தாய். இரவு நேர வழியே மன இருளின் வெளிச்சம் நீயே. ஏரோதின் வாளை இறை அருளாலே சாய்த்தாய். அருள் நிறைந்த மரியே, நீ இறைவன் தந்த வழியே. இரவோடு இரவாய் நீ பாலகனை காத்தாய். ஏரோதின் வாளை இறை அருளாலே சாய்த்தாய். கல்வாரி மலை மேலே நெஞ்சும் கவித்தாயே அம்மா. தேவனவன் அருட்கரம் பூவுலகின் அடைக்கலம். கோடி மின்னல் மின்னுதே உந்தன் புகழ் சொல்ல சொல்ல பூமி எங்கும்